ஹாய் வாங்க ஒரு ஈஸியான சிம்பிளான வெங்காய சட்னி ஒன்று பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் காஞ்ச மிளகா, புளி, தேங்காய், பூண்டுங்க. அப்புறம் வந்து கொஞ்சோண்டு வதக்கத்துக்காக உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை வச்சு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அப்புறமா அப்புறமா தேங்காய் போடுங்க. லாஸ்ட்டாக நம்ம அந்த கேஸ் ஆஃப் பண்ண டைமில் புளி போட்டு லைட்டாக ஒரு வதக்கு மட்டும் வதக்கிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா வதக்குறப்பவே உப்பு போட்டேங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி எதுவுமே லாஸ்ட்டாக நான் உப்பு போடலங்க. ஜாரில் மாற்றின உடனே நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாங்க. பார்த்துங்க சூடு ஆறினவுடனே அரைங்க, எல்லாம் மேலே தெளிச்சிடும். பாருங்கள் இப்போங்க பாருங்கள் நான் வந்து சட்னி அரைச்சிட்டேங்க. அப்படியே சாப்பிட்லாங்க, இல்லை தாளித்து கூட சாப்பிட்லாம். நான் அப்படியே தாளித்து ஊற்றிருக்கேங்க. சீரியஸாக சொல்கிறேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 தோசை சாப்பிட்ற இடத்துல சட்னிக்காக ஒரு 3, 4 தோசை எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தோசையோட பாருங்கள் சட்னி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூங்க.